வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/1/2024 தை மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் நல்ல அனுகூலம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம்லாம் தீரும். உறவினர்கள் வருகை, உறவினர்கள் செல்வது போன்ற விஷயம் ஏற்றத்தை தரும். தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அரசு துறையில் எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் இருந்தால் நன்மைகள் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பெரியோர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். புது அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அரசு உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எல்லா எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும். உங்களால் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலங்கள் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம், புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். சந்திராஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சனியின் ஆதிக்கம் எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய சுபகாரிய விஷயங்கள், சுப செய்திகள், அனுகூலங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை குறைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த சங்கடத்தை குறைக்கும். தொழில் நிமித்தம், உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாகும். மேலதிகாரிகள் பவருக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டும். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொலைதூர பயணங்கள் ஏற்படுவது மனதில் ஒரு இறுக்கம் காணப்படும். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றுவதற்கு நீங்கள் உறுதுணையாக அதற்கு ஆதரவு அளிப்பது தான் நன்மை தரும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நாள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் எடுக்கலாம். தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம். குடும்பத்தில் மிக கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத நபர்களை அனுமதிப்பது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வண்டி வாகனத்தில் பிள்ளைகளும் நீங்களும் குடும்பத்தினரும் மிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். வாகனங்களில் அதிக வேகம் கூடாது. பயணங்கள் சமயத்தில் சிதற்காய் உடைத்து விட்டு செல்வதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி. திடீர் அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஏற்றம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. எனவே வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மீனத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.